பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வ இபாதிஹில் லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். கண்ணியமான ஹாஜிமார்களே, உம்ராவை பற்றி முழுமையான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், உம்ராவுடைய எல்லா விதமான கிரிகளையும் முடித்து கொண்டு இப்போ ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராக இருக்கிறோம். பிற 7 அன்னைக்கு சாயந்தரமாக சலீம் ஹஜ் சர்வீஸின் மூலமாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அவங்களுடைய இந்த பயணத்துடைய ஏற்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, பிற 7 சாயங்காலம் குளித்துட்டு எப்படி உம்ராவுக்காக நம்ம சுத்தமாகுமோ அந்த மாதிரி சுத்தமான பிறகு எஹ்ராமை கட்டி கொண்டு 2 ரகாத் தொழுக வேண்டும். முதல் ரகாத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா ஓத வேண்டும். 2வது ரகாத்தில் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓத வேண்டும். ஓதிய பிறகு ஹஜ்ஜுக்காக வேண்டி நிய்யத்து வைக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹா லி ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்ய நாடி இருக்கிறேன், என்னுடைய இந்த ஹஜ்ஜை லேசாக ஆக்கி வைப்பாயாக, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இது சொன்ன பிறகு தல்பியா ஆரம்பிக்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியா சொல்லி அதுக்கப்புறமாக நம்ம ரூம்ல போய் லிஸ்ட் எடுப்போம். லிஸ்ட் எடுத்த பிறகு நாம இருக்கக்கூடிய அந்த காலம் இருக்குதே, பல லட்சம் ஹாஜிகள் எல்லாரும் மினாவுக்கு போறதுக்காண்டி இருப்பாங்க. அந்த நேரத்தில் பஸ் இருக்குதே, பஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி சலீம் ஹஜ் சர்வீஸ்ல இருந்து நிர்வாகத்தினர் என்ன செய்வாங்க, பஸ்ஸுடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டுடைய அதிகாரிகளை சந்தித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பஸ்ஸு 7 மணிக்கு வரலாம், அல்லது நைட்டு 10 மணிக்கு வரலாம், நைட்டு 12 மணிக்கு வரலாம், அல்லது 1 மணிக்கு வரலாம், எப்போ வேண்டாம்னு வரலாம். அது வரைக்கும் நம்ம ரூம்ல ரெஸ்ட் எடுப்போம். வந்த பிறகு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பண்ண உடனே இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், பஸ்ஸில் வந்து ஏறிக்கொண்டு மினாவுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம போயிடுவோம். கண்ணியமானவர்களே, மினாவுக்கு நம்ம போன பிறகு இன்ஷா அல்லாஹ் அங்கே உள்ள அமல் இருக்குதே, நமக்கு லொஹர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம காலையில் அதிகாலையில் ஃபஜ்ருக்கு முன்பதாக நம்ம போயிடுவோம். ஃபஜ்ர் தொழுவோம். தொழுத பிறகு நம்ம என்ன செய்வோம், லிஸ்ட் எடுத்துக்கொள்வோம். உணவுடைய ஏற்பாடு இருக்கும், அதையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், எல்லாம் முடிச்சு கொண்டு அன்னைக்கு பிற 8 அன்னைக்கு என்ன அமல் செய்யணும், 5 நேர தொழுகைகள் தான் தொழுகணும். லொஹர், அசர், மகரிப், இஷா, அடுத்த நாள் கால ஃபஜர். இந்த தொழுகையில ரொம்ப பேணுதலாக இருக்கணும். ஏன்னா எஹ்ராமுடைய காலத்தில் இருக்கிறோம். தொழுகைகள் முன்னால் உள்ள சுன்னத்துகள், பின்னால் உள்ள சுன்னத்துகள், இடைப்பட்ட இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான திக்ருகள், குர்ஆன் ஓதுதல், கலிமாக்கள் ஓதுதல், 3ஆம் கலிமா ஓதுதல், 4ஆம் கலிமா ஓதுதல், மற்ற எல்லாமே நல்ல காரியங்கள்ல நம்முடைய நேரத்தை கழிக்கணும். இந்த ஹஜ்ஜுடைய இந்த நாட்களுக்காக வேண்டி நம்ம பல வருஷம் சிரமப்பட்டு பலவிதமான பொருளாதாரங்களை திரட்டி பல வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான். அதனால தொழுகைகள்ல ரொம்ப பேணுதலாக தொழுகணும். இடைப்பட்ட நேரத்துல நாம எந்த விதமான தவறான காரியங்களையும் ஈடுபட்டு விடக்கூடாது. நாம ஒரு விஷயத்தை இந்த இடத்துல விளங்கி கொள்ளணும். நம்ம தொழுகையில ஃபர்து பார்க்குறோம், உள் ஃபர்து இருக்கு, வெளி ஃபர்து இருக்கு, மொத்தம் 13 சொல்லுவாங்க. இப்போ ஹஜ்ஜில் எதெல்லாம் ஃபர்லுன்னு சொன்னா, ஹஜ்ஜில் 3 தான் ஃபர்து. ஒன்று எஹ்ராம் கட்டி உம்ரா செய்வது, 2வது அரஃபாவில் தங்குவது, 3வது இருக்குதே தவாஃபை ஜியாரா. இந்த 3 மட்டும் தான் ஃபர்து. இந்த 3 ஏதாவது ஒன்றை விட்டுட்டாலும் ஹஜ்ஜு கூடாம போயிடும். ஹஜ்ஜில் 9 விதமான வாஜிபுகள் இருக்குது. அந்த வாஜிபுகளை இன்ஷா அல்லாஹ் பின்னால உங்களுக்கு சொல்றேன். இந்த ஃபர்தை விட்டுட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த விதமான ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாஜிபை விட்டுட்டோம்னு சொன்னா, ஒரு ஆடு அறுத்து தமு கொடுக்கணும்.
பலி கொடுக்கணும். அதனால வாஜிபுகள் விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கணும். அது என்ன வாஜிபுங்கிறத உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம மினாவில் இருக்கோம். மினாவில் 5 வக்துடைய தொழுகைகளை நம்ம தொழுவோம். பிற 8 அன்னைக்கு இஷாவுக்கு தொழுகைக்கு பிறகு சாப்பிடுவோம். அதே மாதிரி அது என்னென்ன திங்ஸ் அரஃபாவுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற விஷயத்த அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி சாப்பிட்டு படுத்துக்கொள்வோம். நம்ம பஸ்ஸு 10 மணிக்கு வரலாம், 11 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம். எப்போ வந்தாலும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அறிவிப்பு வந்தோடனே இன்ஷால்லா நம்ம பஸ்லையோ ட்ரெயின்லையோ நமக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்படுதோ அதில் ஏறி நம்ம இன்ஷால்லா அரஃபாவுக்கு சுபுகுக்குள்ள இன்ஷால்லா போயிடுவோம். சுபுல போன பிறகு அதுதான் அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல மெயினான நாட்கள், முக்கியமான நாள். இன்றைய நாள் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய தினம் எவ்வளவு சிறப்பான நாள் பல தடவை உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு வர்றான். மனுஷன் எனக்காக வேண்டி, இந்த முக்மீனான முஸ்லீமான மனிதன் எனக்காக வேண்டி 2 விதமான ஆடைகளை கற்றுக்கொண்டு தூரமான பயணம் செய்து என்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி வந்திருக்கிறான். மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதன் எவ்வளோ பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். ஹதீஸ்ல விளக்கம் சொல்லுவாங்க, உலகத்துல மழை பெய்யுது அல்லவா, மலையுடைய துளி அளவுக்கு அவன் பாவம் செய்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உலகத்துல எத்தனை மரங்கள் இருக்கிறது, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை அளவுக்கு எண்ணிக்கை அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதுபோல உலகத்துல மணல் அந்த அளவுக்கு பாவம் செய்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்றைய நாள் இருக்குது 9வது நாள், அரஃபாவுடைய நாள். இன்றைய செய்யக்கூடிய அமல் என்ன? லொஹரையும் அசரையும் ஒன்றாக தொழுது விட்டு அங்க இருக்கக்கூடிய இமாம்கள் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார்களோ ஒன்றாக தொழுவ வேண்டாம், ஒன்றாக தொழும். தனியா தொழுவணும்னா தனியா தொழுவணும். இதுக்காண்டி ஒரு தர்க்கம் செய்யக்கூடாது. நமக்கு என்ன கைடு, நமக்கு வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றார்களோ அதை ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி நாம தொழுதுட்டு லொஹர்ல இருந்து மகரிப் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அமல் இருக்குதே முக்கியமான நாள். எவ்வளோக்கு எவ்வளவு முடியுமோ அதிகமான முறையில 3ஆம் கலிமா ஓதுவது. சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்பதாக ஓதிக்கொள்வது. குறிப்பா 4ஆம் கலிமா ஓதிக்கொள்வது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஓதிக்கொள்வது. சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கொள்வது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒவ்வொரு சூறாவுக்கும் அர்த்தத்தோடு பார்ப்பது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பதும் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் எந்த விதமான கூட்டும் இல்லை. இப்படி ஒவ்வொரு துஆக்களையும் ஒவ்வொரு சூறாக்களையும் ஓதுகின்ற சமயத்துல அர்த்தத்தோடு விளங்கி ஓதக்கூடிய அந்த நாளுக்கு அதிகமா அந்த நாட்கள் சொல்லப்படும். அரஃபாவுடைய அந்த நாள்ல இந்த மாதிரி அமல்களை ஃபுல்லா இஸ்திக்ஃபார், துஆக்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா, குர்ஆன் ஓதுவது, எல்லா விதமான அமல்களையும் அரஃபாவுடைய நாள் லொஹர் அசர் ரெண்டையும் ஒன்னா தொழுவோம் அல்லது தனித்தனியா தொழுவோம். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு மக்ரீப் வரைக்கும் அங்கதான் இருப்போம். மக்ரீபுக்கு பாங்கு சொல்லுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டோம், அரஃபால தொழுவ மாட்டோம். அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு நம்ம போயிடுவோம். அன்றைய இரவு இருக்குது 9ஆம் நாள் இரவு முஸ்தலிஃபாவுக்கு போவோம். முஸ்தலிஃபாவுக்கு போன பிறகு நாம் செய்யக்கூடிய அமல் இருக்குது, மக்ரீபையும் இஷாவையும் தொழுதுருவோம். ஒரு பாங்கு சொல்லுவாங்க, 2 இகாமத் சொல்லுவாங்க. முதல்ல 3 ரக்காத் தொழுவோம், அப்புறமா என்ன செய்வோம், இஷாவை 2 ரக்காத் தொழுவோம். இந்த மாதிரி தொழுத பிறகு நம்ம ஓய்வு எடுத்துக்கொள்வோம். அங்க ஓய்வு எடுத்த பிறகு முடிஞ்சா நிறைய திக்ரு செய்யறது, அப்படி இல்லைன்னா ஓய்வு எடுத்துக்கொள்றது. ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே என்ன செய்யறது, 70 கற்களை 70 கல்லை நம்ம பொறுக்கிக் கொள்ளணும். 70 கல்லை நம்ம எடுக்கணும். 70 கல் எதற்காக வேண்டிங்கிறது பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அந்த கல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொன்னா, அதாவது ஒரு கொண்டைக்கல் அவ்வளவு சைஸ் தான் இருக்கணும். ரொம்ப பொடிக்கல்லாம் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கொண்டைக்கல் அளவுக்கு தான் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த கல். உங்களுக்காண்டி ஒரு பவுச் கொடுத்துருக்குறாங்க, அதுல 70 கல்லை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நைட்ல ஓய்வு எடுத்த பிறகு அதிகாலையில ஃபஜ்ர் தொழுத பிறகு கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சுட்டு
அதுக்கப்புறமாக என்ன செய்யும், பிற 10 அன்னைக்கு நேரா நம்ம டென்ட்டுக்கு வந்துருவோம். மினாவுக்கு வந்த பிறகு நிர்வாகத்தினர் நமக்கு என்ன சொல்றாங்களோ அதற்கு ஏற்றாப்புல 10 அன்னைக்கு கல்லடிக்கிறதுக்காண்டி போவோம். நாம பிற 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய அமல் இருக்குதே, அது ஒண்ணு பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்கணும். 7 கல் எடுத்து வச்சுக்கொள்ளணும். அந்த சைத்தானுக்கு கல் அடிக்கிறது 7 கற்கள், சைத்தானுக்காண்டி 7 கற்களை எடுத்து வைத்துக் கொள்ளணும். 2வது அமல் இருக்குதே, குர்பானி கொடுக்கணும். 3வது அமல் இருக்குதே, முடிய மொட்டை அடித்துக் கொள்ளணும் அல்லது குறைத்துக் கொள்ளணும். 4வது அமல் இருக்குதே, எஹ்ராம், பிற 7 அன்னைக்கு கட்டின எஹ்ராம் இருக்குதே, நம்ம குர்பானி கொடுத்துட்டோம் சொன்னா நம்ம எஹ்ராம கலைஞ்சிடணும். கொடுக்கல, அதோட இன்ஃபார்ம் எனக்கு வரலன்னு சொன்னா குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமல்கள் இருக்குதே, முதல்ல கல்லடிக்கணும், 2வது குர்பானி கொடுக்கணும், 3வது என்ன செய்யணாக்க குர்பானி கொடுத்த பிறகுதான் மொட்டை அடிக்கணும், அதுக்கப்புறம் எஹ்ராம் கலையணும். இந்த 4 அமல்கள் பிற 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய அமல்கள். முடிந்தால் அன்று இரவே மக்காவுக்கு சென்று நார்மலான ட்ரெஸ்ல ஒரு தவாஃபும் நார்மலான ட்ரெஸ்ல ஒரு சையும் செய்யணும். இந்த தவாஃபும் இந்த சை இருக்குதே, குறிப்பா இந்த தவாஃப் இருக்குதே, இது கண்டிப்பான முறையில செய்ய வேண்டிய தவாஃப். இது ருக்குன், இது ஃபர்த். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சை இருக்குது, அது வாஜிப். அதனால இதை செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் என்ன செஞ்சிருவோம், நைட்டு படுக்கிறதுக்கு மினாவுக்கு வந்துருவோம். முடிந்தால் இந்த தவாஃப இந்த சைய 10 அன்னைக்கு செய்யலாம், அல்லது 11க்கு செய்யலாம், அல்லது 12க்குள்ள செய்யலாம். சுத்தமா முடியாதவங்க, சுத்தம் இல்லாத பெண்கள், பலகீனர்கள், அவங்க என்ன செய்யலாம், ஊருக்கு வர்றதுக்கு முன்பதாக கூட இதை செய்யலாம். அதுக்கு பின்னால் உள்ள மக்காவுக்கு சென்ற பிறகு கூட நம்ம என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். பிற 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய அமல் இருக்குதே, மீண்டும் உங்களுக்கு ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்கணும், குர்பானி கொடுக்கணும், 3வதாக என்ன செய்யணும், குர்பானி கொடுத்துட்டாங்கிற விஷயம் தெரிந்த பிறகு மொட்டை எடுத்துக் கொள்ளணும், அதற்கு அடுத்தபடியாக எஹ்ராம கலைஞ்சு கொள்ளணும், அதுக்கப்புறம் தவாஃப் சை 2ம் செய்யணும். பிற 11க்கு செய்ய வேண்டிய அமல் இருக்குதே, 3 சைத்தானுக்கு கல்லடிக்கணும். பிற 12க்கு அது போல 3 சைத்தானுக்கு கல் அடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் மினாவிலிருந்து மக்ரிபுக்கு பாங்கு சொல்வதற்கு முன்பதாக அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். மாஷா அல்லாஹ், எல்லா விதமான ஹஜ்ஜுடைய கிரிகளும் நமக்கு முடிந்து போய்விட்டது. இப்ப முழுமையான ஹஜ்ஜுடைய நன்மைகளை பெற்ற நல்லடியார்களாக நம்ம ஆகிவிட்டோம். இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய இந்த பயணங்களை லேசாகவும் முழுமையாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த பயணத்தை கொண்டு அல்லாஹ் எந்த தக்குவாவுடைய பயபக்தி வாழ்க்கை நமக்கு வேணும் என்பதாக சொல்லியிருக்கிறோம், அந்த பயபக்தியான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த வருஷம் ஹஜ் செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.